மோச்சு வலிக்கிறது பண்ணதா தெரியலையா? வலிக்கிறது பண்ணதா எப்படி முள்ளு இருக்கான்னு பாருங்க. இருக்கா கம்பியா? இருக்கா? ரொம்ப பொடியா கண்டியே முடியுது. ரொம்ப பொடியா இருக்கு. இந்த மூஞ்சி இந்த கண்ணாடி எப்படிதா? சூப்பராக இருக்கு கண்ணாடி. நம்ம தான் கதாநாயகன். அதெல்லாம் கண்ணாடி போட்டு நினைக்கக்கூடாது. முள்ளு சிக்கிச்சே அப்படி பொடி முள்ளு இருக்குல்ல. அங்கே என்ன அலிபாபா ஏதோ பார்த்துட்டு இருக்க அப்படி. அலிபாபா சைக்கிள் வேலைலாம் எப்படி போகுது? சுமார் தானே? சைக்கிள் சுமார் தானே? இந்த வெளியே வெளியே போகணும்னு செய்ய முடியாது. வண்டி பற்றி 2 மாதம் ஆச்சு, 1.5 மாதம் ஆச்சு. வெளியே போனால் கிடைக்கும். ஒரு சின்ன விலை 50 ரூபா, 150 ரூபா. வண்டி பஞ்சர் பாபா. நீங்கள் பஞ்சு விட்டு சரியில்லைங்க, பஞ்சு விட்டு சரியில்லைங்க. முதல் ஒரு குத்து குத்துருவா. சைக்கிளில் வருமானம் வர மாட்டேங்கிற அப்படி. சைக்கிள் பஞ்சர் ஒட்டி கதை கொண்டு போக முடியல அப்படிங்கிறாவ. சைக்கிள் வேலையில் பெருசாக வருமானம் கிடைக்க மாட்டேங்கான். சின்ன பிள்ளை ஆமா வீட்டு பஞ்சர் ஒட்டியும் பிரயோஜனம் இல்லை. செந்தமரம் வள்ளியோட எஸ்எம் என்ன வெளியே போய் 150 ரூபா. பரவாயில்ல, வெளியே போகலாம். பறிச்சு போக கிடையாது. அவ்வளோதான். சரி, ஏதாவது ஒன்று தான் சம்பாதிக்க முடியும். ஆமாம், ஏன்னா தொழில் போட்டு கடையை போட்டு போகணும். ஆமாம், வெளியே போட்டு என்ன இதில் தான் போகிறோம். மண்ணை விட்டுதுண்ணே. ஒரு பஞ்சருக்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்குண்ணே. பார்க்க போனால் சின்ன பஞ்சர் தான். பரவாயில்ல, பஞ்சு 80, எனக்கு 7 80. நாங்கள் ஒரு பஞ்சு 70 தான் வாங்கிட்டுருக்கேன்.
70 ஒரு 2 பஞ்சர் மாதிரினா 100 வெளியூர் 120 ரொக்கமாகிருக்கா. அவ்வளோதான் ஆளை பொறுத்து கதைகள் எப்படிலாம போகுது. இதான் பழைய டெக்னாலஜி என்ன காத்திருக்க. வைங்க வைங்க கம்பருக்கு வைங்க. அது வரைக்கும் இதை வச்சு ஒப்பேற்ற வேண்டி தானே. பக்காவா இருக்க ஃபுல்லாக கழுவிட்டுருவேன். போனால் போட்டு போனாலே பார்த்துருவோம். என்ன மவுத்தில் போதா? ஆமாம் மவுத்தில் போத தீப் கண்டம் சரியா போச்சு. ஓட்டும் போது அது மொழி பிடிச்சி வரும். தீப் மாற்றம் செய்யணுமோ? காற்று கம்மியாக இருந்தால் காற்று அடித்து வண்டி ஓட்டணும்ல. பஞ்சர்லேயே ஓட்டினா மவுத்தில் போதான் செய்யும். ஒன்றும் செய்ய முடியாது. புது தான் போட்டாகணுண்ணே. ரைட். இங்கே நான் எனக்கு ஒரு 300 பட்டி ஓட்டுட்டேன். எம்மா இப்படி பண்ணி போயிருந்தது. நல்ல டிப்பு பாட்டு ஒரு விட்டு போட்டேன். போட்டு ஒரு ஓடிட்டுருக்கான். பரவாயில்லையா? ஓடிட்டுருக்கான். அன்னைக்கு பஞ்சம் தான் புது டியூப் மஞ்சள் இருக்குமா என்ன இருக்குண்ணா? பரவாயில்ல. அன்னைக்கு இந்த ஆற்றுல இந்த டீச்சர் விட்டுட்டு கரெக்டாக டீச்சர் பஞ்சரு பஞ்சர் ஆற்றுல இறங்கி முருக வண்டி அதில் பள்ளித்தூர். சரி சரி. அதில் ஆற்றுல டெஸ்ட் பண்ணி அடைக்கேன். ஒன்றுமே போகல. மாட்டி வீட்டு போய் காசு ஆகிட்டு சரியா போச்சு. காசு ஏன்னா இப்போ போட்டுக்கிறேன்னு பாருங்கன்னு போய் பார்த்தேன். போய் பார்த்தேன் ஜாயிண்ட் போய்ட்டு ஒன்றும் மாற்றி கொடுத்து வந்துட்டேன். இங்கே டிபி 250 ரூபாயா, மாட்டுக்கு 50, மாட்டுக்கு வெளியே போனால் 300 ரூபா கூலி. பஞ்சர் 150 ரூபா, மாட்டுக்கு 100 ரூபா. டிபி 250, கூலி ஒரு 300, 350 வாங்கிட்டேன். 350 ரூபா வீட்டை விட்டு கருத்து ரேட்டு சரியா போச்சு. வீட்டுக்கு மாட்டேன். அவனுக்கு காதுக்கு விருப்பமே இல்லை. ஏன் எவ்வளோண்ணா வந்ததுக்கே காய்ங்க சும்மா போகண்டா அப்படின்னா நீ எவ்வளோ தான் 100 ரூபா தான் வந்தேன். அவ்வளோதான். புது வண்டிலையும் அந்த கொலர் புது டிப்லையும் வருதுண்ணே. இப்போ பிராண்டை பொறுத்து வரோண்ணே. 100 தான். வந்து 150 வந்து எவ்வளோ தான் சொல்லியிருந்தேன். 200 தான். பரவாயில்ல. நைட்டு கூட்டம் வந்தில்லை, இருந்தாலும் வரலாம் கொஞ்சம் தான். ஆள் தெரியுதா அவனுக்கு? தெரியுது. ஆமாம். அந்த ரைஸ் மில் பக்கத்தில். அப்புறம் ராத்திரியும் போயிட்டு வந்துட்டியானே? அங்கே ஒரு நாள் போனதாங்க ஆள் தெரியும். அவங்க நீளமே தெரியுது. தெரியலப்போ தெரியல என்ன நீர் போடுறது என்ன விளையாடுறிய கடைச்சி 3 வருஷம் அப்படிங்க தெரியாத இடம் தான். இப்போ ராத்திரி வீட்டில் போயிட்டு கிடக்கணும். எனக்கே சிந்தா வந்து சண்டையை போட்டுருக்கான். அங்கே ஏதோ குசு குசுன்னு இருக்கணும். கூட்டி இருக்கணும். அவர் வரஞ்சுவார். எல்லாம் வரல பழகிடுச்சு. பொண்ணு தலைவாங்க அப்படிங்காங்க. சரி அந்த மாதிரியே காப்பாற்றிடுவோம். அவ்வளோதான். நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் மிஸ்டேக்காலும் விடுற இல்லையா? அவ்வளோதான் மிஸ்டேக். நான் தான் போடுவேன். நம்ம ஃபோன் போதே
என்ன லீவ் போடுறவா? லீவ் போட்டாலும் இங்கே 10 நாள் சும்மா கிடைக்கிறதுனா வேலைக்கு வரணும் தான் வரும். ஆமாம், இன்னைக்கு வரணும்னா இவன் நம்பிக்கை மக்கள். ஆமாம், நம்ம தொழில் நம்மளே கெடுத்த. ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் போக்குவரத்து இருக்கும். ஆமாம், சரி, ஒருத்தங்க காத்தடிப்பாங்க, ஒருத்தங்க பஞ்சர் இன்ஜர் இருக்கும், செயின் நெட் வைக்க இருக்கும், நிறைய வேலையில் வரும் பார்த்தீங்களா. ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் லீவ் போடக்கூடாதுண்ணே. போன வீட்டு 100 போன வரோம் வரவு அப்படி தான் இருக்கும். சில நேரம் அப்படி இருக்கும், சில நேரம் அப்படி இருக்கும், சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒன்றுலாம் போட்டேன் 500 போகும். இந்த தொழில் அப்படி. ஆமாம், 100 ரூபாய்க்கும் ஓட தான் செய்யுதுண்ணே. ஆமாம், சேங்கடம் தான். ஒரு நாள் நான் நைட்டு 9 மணிக்கு வீட்டு போகிறேன். 9 மணி கையில் 10 மணிக்கு வீட்டுக்கு 50 ரூபா கையில் கொடுத்தேன். சும்மா 50 கையில் கொடுத்தேன். சரியா போச்சு. நைட்டு 10 மணிக்கு நான் ஸ்கூல் விட்டு எடுத்து மாட்டிட்டு கோட்டை படுத்து மாட்டிட்டு இது எனக்கு முன்னெல்லாம் ஒரு ரெண்டு மாட்டேன் ஆயிரும்ல. ஏன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக பிரித்து பார்க்கணும்ல. நான் வந்து கருத்து கிழிச்சு பார்க்குறீங்களா? உடம்புல வண்டமான ஒரே நாள் மாட்டாங்க. உடம்புல ஆள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. கழிச்சு சக்கு கிழிச்சிக்க மாட்டாங்க. இந்த பூட்டு சக்கு வச்சு பண்ணுவாங்க. கூட இந்த கூடையை ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்படி லேசாக 2 திருப்பி விட்டுருவாங்க. ஒரு வண்டி ஒரு நாள் தானே? ஒரு நாள் மாட்டிடுவாங்கண்ணே. அவங்க ஒரு நாளைக்கு 3 வண்டி மாட்டிடுவாங்க. ஆள் கூட பார்ப்பாங்களா? ஒரு ஆள் ஒன்றுனா மாட்ட அடுத்த ஆளுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு ஆள் கோட்டை பத்து இருப்பாரு, ஒரு போர் போட்டு இருப்பாரு. அப்போ மாட்டிடுவாங்கல்ல. நானே பண்ணி எடுக்கு, நானே மாட்டேன் எப்படி இருக்க முடியும்? அப்படி போயிருதுண்ணே. பிடல் வரைக்கும் எனக்கு கிரிச்சி போயிடலாம். பிடல் வரைக்கும் எனக்கு கிரிச்சி, பிடல் பிரிவில் வரைக்கும் எனக்கு கிரிச்சி போய். பரவாயில்ல, அது வாரில் ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டுறதுக்குன்னு. 2 வருஷம் அது போட்டு வரும். அங்கே ஓட்டுறது 2 வருஷம் வேலை பார்க்கணும். 2 வருஷத்துல வேலை வராது. பரவாயில்ல, டைம்னாலும் க்ளீனாக பண்ணலாண்ணே. ஒழுங்காக டைப் பண்ணி ஓட்டணும். இந்த போட்டு அவன் இங்கே போட்டுப்பான். அங்கே போட்டுருப்பேன். ஓ, துணிங்களுக்கே ஒரு மயிரம் கிடைக்காது. கண்டிப்பா. இல்லை ட்ரெஸ் எதுவும் நான் மட்டும் வண்டி உள்ள அங்கே இருக்கும். அதே மாதிரி அந்த கவருக்கு ஆடாமல் இருக்கிற ஆமாம், இந்த சைக்கிள் டயர் வெட்டி சக்கரிப்பேன். அவன் பேப்பர் வைப்பான், அந்த டயர் வைப்பேன். அதே மாதிரி இந்த கப்பு இருக்கலாம். ஆமாம், இந்த கப்பை பூ போல பிரிச்சிருவேன். பிரிக்கும் போது இப்போ அதில் பிடிச்சி விடாது விளக்கு. ரைட்டு, பரவாயில்லையா. அந்த கப்பை பிரிச்சு வச்சிங்கன்னா ஊருக்கு தண்ணி வரும். தண்ணி வரும். வண்டி வேகம் எதில் கூட தெரியுமா? பக்கவா இருக்கும்ண்ணே. வண்டி வேகம் எதில் கூட தெரியுமா? இந்த போருக்கு தான் வண்டி ரன்னிங். அப்படியா? ஆமாம், நீ கோன் பாட்டி பார்த்துட்டு செண்டாய் பார்த்துறது இல்லை. ஃபோருக்கு தான் பக்கவா இருக்கணும். ஃபோருக்கு தான் பக்கம் இருக்கணும். இல்லை, கோன் பாட்டி தேவை தான், இல்லைன்னு சொல்ல. மெயின் இழுப்புக்காரங்க ஒன்று தான். இந்த போருக்கு அன்னைக்கு போன வாரம் ஒரு வண்டி போருக்கு மாட்டேன். போருக்கு நல்லா கையில் பெண்டு கையில் பெண்டு மாட்டேன். மாட்டு வண்டி மாட்டு வளவுக்கு பயிர் வெளிக்கு கை வலி மாட்ட முடியல. ஃபோர்க்குன்னா கரெக்டாக இருந்தால் தான் வண்டி தெளிவாக இருக்கானே. ஆனால் ஃபோர்க்கு பெண்ட் எடுக்கிறதும் நல்ல வேலை இருக்குல்ல. ஆமாம், சுத்தம் பண்ணிட்டு வளவுக்கு இழுக்கு. என்ன பண்ணுறதுன்னா இன்னும் இந்த நெத்துக்கலாம். ஆமாம், நெத்து வரவும் குழஞ்ச கிடக்கு. கோட்டம் கிடக்காதுல என்ன குழஞ்ச கிடக்கு. பார்த்தேன், இவ்வளோ பெண்ட் ஆக்கினேன் இவ்வளோ பெண்ட் ஆக்கினேன். கால் வச்சு குறைஞ்சிது. இவ்வளோ பெண்ட் ஆக்கினேன், கொஞ்சம் குறைஞ்சிது. அப்புறம் கழிவு 3வது கழிவு வரல, இவ்வளோ பெண்ட் ஆக்கினேன். 2 கை விட்டு இவ்வளோ போகுது. பரவாயில்ல, எல்லாம் டமா பார்த்துறது தான், அவ்வளோதான். மாமாட்ட பார்த்து அது மாமா எனக்கு என்ன சம்பளம் இல்லாமல் இருந்துட்டாரு. வீடெல்லாம் வச்சுட்டாரு. ஆனால் வேலையெல்லாம் அந்த தெளிவாக கற்றுந்து அவர்கிட்ட தொழில் கற்றுட்டேன். அதனால வேலை பார்ப்பாவனே. ஆமாம், மாமாட்ட தொழில் பற்றி மிச்சம் நமக்கு. பரவாயில்ல, நம்மளும் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு அது வேணாலும் சொல்லி நான் எல்லாமே தப்பு இருக்குது. எல்லாமே தப்பு இருக்குது. நம்ம தப்பு வேணாம். பொண்டாட்டி பண்ணி அதுக்கு என்ன பண்ணி நம்ம எடுத்துங்க அப்படின்னு அது சொல்லப்படாது தான். ஆமாம், அது நமக்கு சொல்லி தரக்கு ஆள் இல்லை, நமக்கு பிடிச்சது இல்லை. இல்லையே பார்த்துக்கலாண்ணே, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு. பரவாயில்ல, அதெல்லாம் கடைசி நம்பி ஆட்டுற மாவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். கால்நடை மாவும் நல்லா இருக்கும். உடனே ஆட்டி உடனே தான் அது
சரிண்ணே பார்ப்போம் மாட்டுங்க.